வணக்கம். கலைஞர் ஐயாவுடைய தென்சிங்கம் என்ற படத்தோட டைரக்டர் நானு. பாலி ஸ்ரீரங்கம் என் பேரு. ஒண்டி முனியும் நல்ல பாடனும் என்ற படம் இந்த சமூகத்தினுடைய இன்றைய சூழலில் மிக சிறப்பான ஒரு படைப்பாவே எனக்கு தோணுது. இந்த படம் பார்க்கும்போது திரைக்கதை அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ரோசாப்பூ ரவிக்கைக்காரி நான் பார்த்து ரசித்ததுக்கு அப்புறம் மிக லைவா ஒரு சிறந்த ஒரு படைப்பா மண்ணியல் வாழ்ந்த ஒரு வாழ்வியலா அந்த படத்த பார்த்தேன். சுகவனம் இந்த இயக்குனர், இந்த படத்துடைய இயக்குனர், இந்த படைப்புடைய ஒட்டுமொத்த நடிகர்களையும் சரி, அங்க யார் நடிகர் அப்படின்னா, மண் சார்ந்த ஒரு நடம், மண் சார்ந்த ஒரு இயல்பான ஒரு வாழ்வியல பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த படைப்புடைய உடைகள் எல்லாமே, கதை, வசனம் சிறந்த ஒரு படைப்பாவே எனக்கு தோணுச்சு. இந்த படைப்பு இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறந்த ஒரு படைப்பை உருவாக்கி தந்திருக்கிற சுகவனம். 2வது இந்த படம் மாநில விருது பெறப்போது, தேசிய விருது பெறப்போகுது. அதற்கு வேண்டிய சரியான நடவடிக்கைய நம்ம இயக்குனர் சுகவனம் எடுத்தே ஆகணும். மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கருத்த மிக தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா, இந்த படைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கதாபாத்திரமோ, பெரிய நடிகர்களையோ வச்சு சார்ந்தது அல்ல. ஆனால் அங்க நடித்த அத்தனை நடிகர்களையும் நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு உயர்ந்த கதாபாத்திரமாவே பார்த்தேன். இசைக்கோர்வையும் சரி, ஒளிப்பதிவும் சரி, இந்த படைப்புடைய வேரூன்றி இருக்கு. ஏன்னா, இப்படிப்பட்ட படைப்புகள சாதாரணமா கடந்து போயிட முடியாது ஒரு இயக்குனர்களோ, உதவி இயக்குனர்களோ. ஏன்னா திரையரங்கத்திற்கு வெளியிடுவதற்கான மிக பிரம்மாண்டமான பப்ளிசிட்டி தேவைப்படுது. விளம்பரம் தேவைப்படுது. அந்த விளம்பரத்த இந்த நிறுவனம் கண்டிப்பா செய்யணும். ஒரு சின்ன பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல எப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான படைப்ப நம்ம குடுக்க முடியும் அப்படின்றது மிக ஆழ்ந்த ஒரு படைப்பாவே குடுத்திருக்கிறாரு. திரைக்கதை அமைப்பு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீண்ட காலம் எடுத்திருந்தாலும், இந்த படைப்பை எடுத்துக்கின்ற கால அளவு மிக எளிமையாவும், மிக சுகமானதாவே எனக்கு தோணுது. ஒரு இயக்குனரா மிக ஒவ்வொரு காட்சியும் நான் காணும் பொழுது, இந்த மக்களுக்கு நம்ம ஒரு சாதாரண வெள்ளை பேப்பர்ல ஒரே ஒரு "ஐ லவ் யூ" என்ற வார்த்தை எப்படி நகர்ந்து ஒரு பெரிய கதாபாத்திரமா ஒரு திரைக்கதை அமைக்கப்படுதோ, அதே மாரி தான் ஒரு வாழ்வியல, ஒரு சமூகத்த, ஒரு உயர்ந்த ஒரு சமூகத்த எப்படி இப்ப வாழைய பார்க்கும்போது, அந்த படம் ஏன் ஹிட் ஆச்சு? அது உள்ள இருக்க கருத்து. ஆளுமையான ஒரு கருத்து. அந்த ஆளுமையான கருத்த நம்ம இந்த படத்துல நல்லா பார்க்க முடியுது. மரியாதைக்குரிய இயக்குனர் சுகவனம் அவர்களே, நீங்கள் இன்னும் மீண்டும் மீண்டும் படைப்பில் உருவாக்குவீங்க நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய அந்த படத்துல நடிச்ச அத்தனை கதாபாத்திரத்தையும் ரசிச்சேன். அதே மாரி அந்த படத்துடைய கதாநாயகனா இருந்தது, ஆடோட கலந்து ஒரு மனித வாழ்வியலை படைத்திருக்கிற அந்த நடிகருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் அமைய வேண்டும் என்பதையும், மக்கள் உணர வேண்டும் என்பதையும் வாழ்த்தோடு, நன்றியோடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.